கொழுப்பு திருடனான பலராலும் அழைக்கப்படும் நம்ம மனோ தங்கராஜ், கன்னியாகுமரி எம்எல்ஏ, அமைச்சர், காமராஜர் சனாதனியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி சொல்கிறாரு வள்ளலார் இவங்களாம் சனாதனியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா கிருபானந்த வாரியாரே சனாதனி கிடையாது அப்படிமா போல இருக்குது. சனாதனம்னா என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கான் இவெல்லாம். வீட்டில் உள்ள பெண்களை மதிப்பதும் சனாதனம், நாட்டை மதிப்பதும், நாட்டை பெண்ணாய் போற்றுவதும் சனாதனம், அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதும் சனாதனம். இதெல்லாம் பாதிரிகளுக்கு பாவ மன்னிப்புக்கு பொண்டாட்டி அனுப்பி விட்டுட்டு வீட்டில் பொண்டாட்டி இல்லாமல் வாழ்கிறவனுக்கு தெரியாது. இதெல்லாம் பாவ மன்னிப்புக்கு பொண்டாட்டி அனுப்பிட்டு அடுத்தவன் பொண்டாட்டியோட வாழ நினைக்கிறவனுக்கு தெரியாது. சனாதனம் பற்றி தெரியாது. காமராஜர் சனாதனியா அப்படின்னு கேட்குறிய, எனக்கு ஒரே சந்தேகம். 1967 காமராஜர் தேர்தலில் நிற்கும் பொழுது கன்னியாகுமரியில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கருணாநிதி மேரியின் மகனுக்கா இல்லை சிவகாமியின் மகனுக்கா அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை பார்த்து சிவகாமியின் மகனுக்கு ஓட்டா இல்லை மேரியின் மகனுக்கு ஓட்டான்னு கேட்டார். அப்போ கேட்ட கருணாநிதி என்ன முட்டாமூதியா லூஸ்தமாக பேசிட்டே இருப்பியா உட்காந்துட்டு? காமராஜர் சனாதினிலாம் வேறு யார் சனாதினி சொல்லுவேன் நீ? ஏற்கனவே திருவள்ளூர் சனாதினி கிடையாது, வள்ளலார் சனாதினி கிடையாது. உனக்கு ஓட்டு வேணுங்கிறதுக்காக இந்து தர்மத்தை கேவலம் பேச நிப்பாட்டு ஃபஸ்ட்டு. திருப்பி பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ. ஏன் இப்போ சனாதனி அப்படின்னு கேட்கும்போது அப்போ நீ என்ன கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கிடு, பாவம் பண்ணி போன பல கதைகள் வெளியே வந்துடும். பாதிரியார்கள் டெய்லி மாட்டாங்க பற்றியா? சின்ன பசங்கள்லேருந்து பொம்பளைங்கள்லேருந்து எவளையும் விட்டு வைக்காத பாதிரியார்கள் பற்றி பேச வேண்டியிருக்கும். தினம் ஒரு தகவல் இந்த இதில் போடுற மாதிரி தினம் ஒரு பாதிரியார் ஒரு தகவல் போடலாம். அந்த அளவுக்கு கேவல போட்டு போய் கிடைக்குமா பாவட மதம். அதை பற்றி பேசுகிறா ஃபஸ்ட்டு. இன்னும் விட்டா கேப்ப கூட இருக்குது. காமராஜர் என்ன சம்சாரியா அப்படின்ட்டு. நல்ல வேலை நீ காமராஜர் சம்சாரியான்னு கேட்காம போயிட்டு அப்புறம் சம்சாரிக்கு ஒரு அடையாளம் சொல்லுவ போல இருக்குது. பொண்டாட்டியை வேற யாரோட அனுப்பி விட்டு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க பற்றி அதுக்கு பேர் தான் சம்சாரி. இந்த இல்லைன்னா பக்கம் 21 பிறப்பு போல பணம் பதவிக்காக தன்னுடைய மனைவியும் மகளையும் கூட்டி கொடுப்பான் முகாக்காரன். பணம் பதவிக்காக தன்னுடைய பொண்டாட்டியும் மகளையும் கூட்டி கொடுப்பான் அப்படின்னு டிஆராம்சன் சொன்னா பற்றியா? அந்த மாதிரி வாழ்வது தான் சமூக நீதி வாழ்க்கைன்னு சொல்லுவது போல இருக்குது. இன்னைக்கு சத்யராஜ் வர பேசியிருக்கான், சமூக நீதிக்கும் சனாதனத்துக்குமான போகிறான். நிச்சயமாக சனாதனத்துக்கும் சமூக நீதிக்குமான போர் தான் இது. ஏன்னா உங்கள் சமூக நீதி என்ன? அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறது, அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறது. இந்த இவருக்கு நம்ம ஈவராம்சன் சொன்னார், உன்னுடைய மனைவி அடுத்த மேலே ஆசைப்படுறாங்க கொண்டு விட்டு வந்துரு, இச்சைகளை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வாழ்றது தான் திமுகவோட சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கும் ஒருத்தவங்க தான் வாழணும், தண்ணி அடிக்கக்கூடாது, மது போதைக்கு அடிமையாகக்கூடாது, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, பெண்ணையும் மண்ணையும் கண்ணாக போற்றணும் இப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம். இந்த சனாதனத்துக்கும் சமூக நீதிக்குமான போர் தான் இப்போ நடக்க போகிற தேர்தல். நேற்று கூட திருநெல்வேலியில் 2 பேர் வெட்டி கொண்டுருக்காங்க பாருங்கள். போதையில் போயிட்டு அடையாளம் தெரியாமல் இன்னும் கண்டுபிடிக்கணும். 400 காவல்துறையினர் குவிச்சிருக்காங்களாம் அங்கே. இது இல்லாமல் 15 தனிப்படையினும் அமைச்சிருக்காங்களாம் 2 பேரை கொண்டவனை கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி வாழ்வது தான் உங்களுடைய சமூக நீதி. இந்த மாதிரி இருக்கக்கூடாது, கடவுள் நம்பிக்கையோடு இருக்கணும், பொய் களவு சூதி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம். அதனால் இந்த தேர்தல் என்பது கண்டிப்பாக சமூக நீதிக்கும் சனாதனத்துக்குமான போர். காமராஜர் உண்மை பக்தர்களுக்கும் திராவிட போலி பிம்பத்திற்குமான போலி பகுத்தறிவுவாதிகளுக்குமான போர் இது. இன்னும் சொல்லப்போனால் காமராஜர் சனாதனியான்னு கேட்கும்போது காமராஜரோட உண்மை தொண்டர்கள் செருப்படுத்தி அடிக்க வந்திருக்கணும். சூடு சொன்னெல்லாம் உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்னென்னு தெரியும், என்ன மாதிரி குறப்புன்னே தெரிய மாட்டேங்குது. பொற்கால ஆட்சி கருணாநிதி ஆட்சின்றாங்க, சத்துணவு கொண்டு மதிய உணவு கொடுத்து திமுகனானுங்க, அப்பயும் பேசாமல் தான் இருந்தானுங்க. பொற்காலாட்சி காமராஜ் இது பண்ணுறதுக்காண்டி காமராஜரை கேவலப்படுத்தி பேசினான் அந்த அக்டர் ஒருத்தன், அப்பயும் பேசாமல் தான் இருந்தானுங்க. இன்னும் என்ன மாதிரி பொறுப்புன்னே தெரிய மாட்டேங்குது. எதுக்காக பேசாமல் இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு துடிக்கின்ற ரத்தம் துடிக்கின்ற உங்கள் சமுதாயத்தில் ஒரு பெருந்தலைவரை, உங்கள் சமுதாயத்தில் வாழ்ந்த தலைவரை, கல்விக்கண் திறந்தவரை, படிக்காத மேதையை இப்படி பேசுகிறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரோசம் சூடு சொரணம் வரணும். சரி, உங்களுக்கும் வரல. ஆனால் ஃபோட்டோ போட்டு ஓட்டு பிச்சை வாங்கிட்டு அந்த காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு வர மாட்டேங்குது. இவர் சனாதனினா வேறு யார் சனாதனி? ஒரு முழு பாவாடை போட்டுட்டு போய் நின்றுட்டு இருக்கானுங்களே, அவங்க சனாதனி சொல்ல வரானா இவன்? அதில் நம்ம யோசிப்போம். இது உண்மையிலே சனாதனத்திற்கும் போலீஸ் பகுத்தறிவு பேசி சமூக நீதி பேசிக்கொண்டிருக்கும் திராவிட கொடிய கூட்டத்திற்குமான போர் இது. இந்த போரில் சனாதனம் ஜெயிக்கட்டும். சமூக நீதிக்கும் சனாதனத்துக்குமான போர் தான் இது.